அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் இதுக்கு முன்னாடி தமிழ் செம்மொழி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த வரலாறில் பிற மொழி அறிஞர்கள் தமிழ் செம்மொழி அப்படின்றத குறிக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது தமிழறிஞர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, தமிழறிஞர்களோட முயற்சிகள் என்ன, தமிழ் அமைப்புகளோட முயற்சிகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பருதிமாற் கலைஞர் அவர் தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி, தமிழை செம்மொழி அப்படின்னு சொல்லி முதலில் அழைத்த தமிழறிஞராக பருதிமாற் கலைஞர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அவர் அந்த தனித்தமிழுக்காக உழைத்தவர். அதற்காகவே சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயரை தமிழ்படுத்தி கொண்டார். பருதிமாற் கலைஞர் என்று தமிழ்படுத்தி கொண்டார் என்பது நமக்கு தெரியும். அவர் தமிழ் மொழியின் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதுறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887 ஆண்டு அந்த நூலை எழுதுறாரு. தமிழ் மொழியின் வரலாறு. அந்த நூல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்மொழி வடமொழி லத்தீன் கிரீக் முதலியன போல் உயர்தனி செம்மொழி ஆகுமாறு சிறிது காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். தமிழ் அதோட தமிழ் மொழியோட வரலாறு சொல்லும் பொழுது அது வடமொழி லத்தீன் கிரீக் இதற்கு இணையானது. இதை போலவே அதுவும் ஒரு செம்மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப அழுத்தமாய் பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் வெளியான செந்தமிழ் என்ற இதழ். செந்தமிழ் இதழ் நமக்கு தெரியும், ரொம்ப பழமையான இதழ். நிறைய ஆய்வுகள், தமிழ் சார்ந்த ஆய்வுகளை வெளியிட்ட இதழ். அந்த இதழில் அவர் ஒரு கட்டுரை வெளியிடுறார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902 ஆண்டு. அந்த கட்டுரையில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அது ரொம்ப முக்கியமானது. தென்னாட்டின் கண் சிறந்தொளிரா நின்ற நம் அமிழ்திலும் இனிய தமிழ்மொழி எவ்வாற்றானாயிராய் வழியும் உயர்தனி செம்மொழியாம் என்பது திண்ணம். எப்படி ஆனாலும் தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படின்றது அது உண்மை, அது உறுதியான ஒரு விஷயம். இத்தனை உயர்வும் சிறப்பும் வாய்ந்த நம் அருமை தமிழ் மொழியை உள்நாட்டு புன்மொழிகளோடு ஒருங்கு எண்ணுதற் தவிர்ந்து வடநாட்டு உயர்தனி செம்மொழி சமஸ்கிருதம் என கொண்டார் போல தென்னாட்டு உயர்தனி செம்மொழி தமிழென கொண்டு விதிகள் வகுத்தலே ஏற்புடையதாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா அந்த கட்டுரையில சொல்றார். தமிழ் அது செம்மொழி தொகுதிக்கான ஒரு உயர்ந்த மொழி. இங்கே இருக்கக்கூடிய மொழிகளோடைய வச்சு யோசிச்சுட்டு அதை நம்ம குறுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை எப்படி வடநாட்டில் சமஸ்கிருதம் அவர் பிரிச்சுடுறாரு. தமிழ் மொத்த இந்தியாவுக்குமான உயர்தனிச்ச மொழி அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தை சொல்லலை. வடநாட்டு உயர்தனிச்ச மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை போல தமிழும் ஒரு உயர்தனிச்ச மொழி, அது தென்னாட்டு உயர்தனிச்ச மொழி அப்படின்னு சொல்லி பகுத்து சொல்றாரு அப்படின்றத பார்க்குறோம். யாரு? பருதிமாற் கலைஞர் தன்னுடைய செந்தமிழ் இதழில் வெளியான கட்டுரையில் அதை சொல்றாரு. அதற்கப்புறம் சென்னை பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இதுல இருந்து தான் ரொம்ப அதிகமா தமிழ் சார்ந்த உணர்வு அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். சென்னை தமிழ் பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கிறாங்க. தமிழையும் தெலுங்கையும் தன்னோட பாடத்திட்டத்திலிருந்து நீக்கிறாங்க. அப்போ இவர் ரொம்ப கோவப்பட்டு அதற்கு எதிராக பல விஷயங்கள் செய்கிறாரு. எப்படின்னா, ஒவ்வொரு வீடா போய் அதை பத்தி அவர் பேசுறாரு. அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றார். அவரோட அறிஞர் பூர்ணலிங்கம் பிள்ளையும் பணியாற்றார். 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இந்த கொடுமையை சொல்றாங்க. இது ஒரு தமிழ்நாடு, அதாவது தமிழுக்கான நிலம். இங்கு இந்த மாதிரி பண்றாங்க, பாடத்திட்டத்திலிருந்து தமிழை நீக்கிறாங்க. தமிழ்நாடுன்ற பெயர்ல இல்லை, தமிழ் பேசக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இதை நீக்கிறாங்க. இது எவ்வளோ உயர்ந்த மொழி, இது எவ்வளோ உயர்வான மொழி அப்படின்றத ஒவ்வொரு வீடாக போய் அவர் சொல்லி 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 சொல்லி
அந்த எதிர்ப்புணர்வை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்குறார். அது அப்படி செய்யக்கூடாது, அது தவறு அப்படின்றத உணர்த்துறார் அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் பரிதிமாற் கலைஞருடைய குறிப்பிடத்தகுந்த பணி அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு அனைத்திந்திய கீழ்த்திசை மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நிகழுது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அனைத்திந்திய கீழ்த்திசை மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடக்குது. இது எப்போ நடக்குது? 1955ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் நடக்குது. அதுல தலைமையுரையாற்றினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேப்போமி. அப்ப அவர் சொல்றார், தமிழ்மொழி ஒரு செம்மொழியே எனும் அங்கீகாரத்திற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த மாநாட்டில் உள்ளவர்களிடம் நான் விடுக்கின்ற கோரிக்கையாகும். அத்தகைய அங்கீகாரத்தை இந்த கீழ்த்திசை மாநாட்டு அறிஞர்கள் வழங்கவில்லை எனில் வேறு யார்தாம் வழங்குவார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோரிக்கையை வெளியிடுறார். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைக்கணும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை 1955 தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வெளியிடுறார் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர், இவர் வந்து உலகின் முதன்மை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு நூலை 1966ஆம் ஆண்டு வெளியிடுறார். அதை வந்து எந்த மொழியில? ஆங்கிலத்தில் வெளியிடுகிறார். த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட், த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தினேலேயே முதன்மையான உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு நூல். அந்த நூல்ல அவர் வந்து செம்மொழி, தமிழ் தான் வந்து முதன்மையான செவ்வியல் மொழி அப்படின்றத உணர்த்துவதற்காக ஒரு 14 சான்றுகளை எடுக்கிறார். அந்த 14 என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன். தமிழ் லெமூரிய மக்கள் வாழ்வுடன் தொடர்புடையது, லெமூரியா கண்ட மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடையது. தமிழ் மொழியின் ஒலிப்பு எளிமையானது, ரொம்ப எளிமையான ஒலிப்பு முறை கொண்டது. உலகளாவிய உணர்வு பெருமிதம் கொண்டது. ஆரிய மொழிகளுக்கு நடுவில் தமிழ் தனித்து வழங்கும் பெருமை உடையது. தமிழ் சொற்கள் அமைப்பில் ஒலி சுருக்கமும் தொன்மையும் உடையவை. அம்மா, அப்பா எனும் தமிழ் சொற்கள் அதே வடிவங்களிலோ அல்லது திரிந்த வடிவங்களிலோ இருக்கிற எல்லா மொழிகளிலும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுது. அதற்கப்புறம் தமிழில் எழுவாய் வேற்றுமைக்கு உருவு இல்லை. தமிழில் உள்ள எல்லா ஒட்டு சொற்களும் பிரிக்க தகுந்தவையாகவும் பொருட்குறிப்பு உள்ளவையாகவும் உள்ளன. தமிழில் சொற்களுக்கு பாலினம் இல்லை. தமிழில் ஒழுங்குமுறையற்ற சொற்கள் இல்லை. தமிழ் சொற்கள் பொருளுடன் காரணக்காரிய தொடர்புடையனவாகவும் இயற்கையானவையாகவும் உள்ளன. தமிழில் இருமை என்னும் எண் இல்லை. ஒருமை பன்மை எண்கள் மட்டுமே உள்ளன. தமிழ் மொழி பிற மொழிகளின் உதவியின்றி இயற்கையாகவே வளர்ச்சி பெற்று வருகிறது. தமிழில் மிகவும் உயர்ந்த செவ்வியல் பண்புகள் காலந்தோறும் ஆற்றலுக்காக தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 14 விஷயங்களையும் முன்வைக்கிறார். இதுல எல்லாத்தையுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன மையம் அப்படின்னா, தமிழ் மொழி தொன்மையானது மட்டும் இல்லை, அது ஒரு வளமான மொழி. அதை தாண்டி அது வந்து ரொம்ப செம்மையான மொழி அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். அதற்கான இலக்கண வரையறை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு திருந்திய மொழிக்கான இலக்கண வரையறை. நம்மளாம் மொழியியல் அறிஞர்கள் பேசுறதை நம்ம கேட்டா, இல்லை மொழியியல் அறிஞர்களுடைய அந்த திருந்திய மொழினா என்ன அப்படின்றத உணர்த்துவதற்கான நூல்களை நம்ம படிச்சு அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு இலக்கண செம்மை, ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு தெளிவா எளிமையா தகுந்ததா இருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு திருந்திய மொழி, வளர்ச்சி பெற்ற மொழி, நாகரிகம் வாய்ந்த மொழிக்கான ஒரு அடையாளம். அப்ப தமிழ் வந்து பழமையானது, அதே நேரத்தில் அது
நல்ல இலக்கண ஒழுங்கு உடைய மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை, இது ஒரு திருந்திய மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை, செம்மையான மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவர் இந்த 14 விஷயங்கள், இந்த 14 கருத்துக்கள்ல வெளியிடுறார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ இவங்கெல்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் குறித்து, தமிழ் மொழி அப்படின்றத பேசிய அறிஞர்கள் அப்படின்றத பார்க்குறோம். இதற்கு முன்னாடி சில அமைப்புகள், சில சங்கங்கள் தமிழ் வந்து செம்மொழி அப்படின்றத ஏற்றுக்கொள்வதற்காக போராடி இருக்கின்றன. அந்த சங்கங்கள் பற்றி பார்க்குறோம். இவங்க வந்து தன்னோட சங்கத்துடைய மாநாடுகளில் தமிழ் செம்மொழி அங்கீகாரம் கிடைக்கணும் தமிழுக்கு அப்படின்றதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அவங்கள பற்றி அந்த சங்கங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சைவ சித்தாந்த மகாஜம். இந்த அமைப்பு 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி சைவ சித்தாந்த மகாஜம் தமிழகராதியை வந்து தயாரிக்குது. அந்த குழுவோட தலைவர் சாண்ட்லர். அவர் என்ன சொல்றார், அவருடைய தலைமையில தமிழை பத்தி கூடி விவாதிக்கிறாங்க. அப்போ விவாதிக்கும் பொழுது அவங்க திராவிட மொழிகளுள் சீர்மையும் தலைமையும் பெற்று ஒளிர்கின்ற உயர்தனிச்ச மொழி தமிழே ஆகும். தமிழ் தொன்மையான எழுத்துக்கள் உடையது, தனக்கே உரிய அகப்பொருள் புறப்பொருள் இலக்கியங்களை கொண்டது. தொல்காப்பியம் வடமொழியிலுள்ள பாணனியம் எனும் இலக்கண நூலை விடவும் பழமையானது. பல ஐரோப்பிய மொழிகளில் பெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறள் போன்ற இலக்கிய வளமிக்க மொழி தமிழ். இது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய கிளை மொழிகளை கொண்டது. இதற்கு சிறப்புமிகு மொழியை இலக்கண வரம்பில்லாத சிறு மொழிகளுக்கு இணையாக கருதாமல் செம்மொழிகளின் பட்டியலில் இணைத்து போற்ற வேண்டும். ஒரு சாதாரணமாக எல்லா மொழிகளோட ஒன்றாக இது இருக்கிறதுக்கு உரிய மொழி இல்லை. இது வந்து சிறந்தது, உயர்ந்தது அப்படின்றத தான் அவங்க சில விஷயங்களை பட்டியலிடுறாங்க. அது எவ்வளோ சீர்மையானது, அதில் இருக்கக்கூடிய இலக்கிய வளம் என்ன, அந்த இலக்கியங்கள் எவ்வளோ தொன்மையானது, வடமொழி இலக்கணத்தை விட தமிழ் இலக்கணம் வந்து எவ்வளோ பழமையானது அப்படின்றதெல்லாம் சொல்லி இதை ஒரு எல்லா மொழிகளோடும் சிறு மொழிகளோடும் சேர்க்காம இது ஒரு உயர்ந்த மொழி அப்படின்ற அங்கீகாரம் வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தீர்மானமாய் அதை நிறைவேற்றுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காசு பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர். அதுக்கப்புறம் வந்து அவர் தான் முன்மொழிகிறாரு. வழிமொழிந்தவர் ராபி சேரு பிள்ளை. இவர்கள் வந்து இந்த சைவ சித்தாந்த மகா சமஜம் அப்படின்ற அந்த அமைப்பு மூலமாக, அந்த அமைப்பில் வந்து வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் சன்மார்க்க சபை என்ற சபை வந்து 1918ஆம் ஆண்டு தன்னுடைய அமைப்பின் 9வது நூற்றாண்டு விழாவிலையும் இதை வந்து வலியுறுத்துறாங்க. தமிழை உயர்தனிச்ச மொழியாக ஏற்று அதை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்த தீர்மானம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் கரந்தை தமிழ் சங்கம் ரொம்ப குறிப்பிடத்தகுந்ததாக சொல்லுவாங்க. அந்த கரந்தை தமிழ் சங்கம் 1919ஆம் ஆண்டு தன்னுடைய 7வது ஆண்டு 8வது ஆண்டு இரண்டும் சேர்ந்த ஆண்டு விழாவை நிகழ்த்தது. அந்த ஆண்டு விழாவில் தமிழுடைய சிறப்பை எல்லாம் பட்டியலிட்டு இது செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத, பல்கலைக்கழகத்தில் அதற்கான ஒரு தனி இடம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத ரொம்ப ஆழமாய் வந்து வலியுறுத்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதை வந்து அந்த தீர்மானத்தை அவங்க பல்கலைக்கழக பதிவாளர், அதுக்கப்புறம் வந்து சென்னையின் அமைச்சர், சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாருக்கும், அப்போ வந்து தமிழ்நாடுன்ற அமைப்பு இல்லையா, சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாருக்குமே வந்து அந்த தீர்மானத்தை அனுப்புகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு பிராமணர்கள் தவிர்த்து பிறரால் வந்து நடத்தப்படுது. அது 1919ஆம் ஆண்டு நடத்தப்படுது. அந்த மாநாட்டிலையும் பழமை சிறப்பு மிகுந்த இலக்கிய வளமிக்க தமிழ் மொழியை பாரசீகம், அரபி, சமஸ்கிருதம் என்னும் செம்மொழிகளோடு ஒப்ப மதிக்க வேண்டும், ஆட்சிப்பணி தேர்வுகளில் அதற்குரிய இடத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1919 அந்த குரல் வந்து எழுந்திருக்கு பிராமணர் அல்லாத ஒரு மாநாட்டில். இப்படி தொடர்ந்து பல அமைப்புகளும் சங்கங்களும் தமிழ் செம்மொழி உயர்தனிச்ச மொழி அதற்கான அங்கீகாரம் தரணும் அப்படின்றதற்காக வலியுறுத்தி தீர்மானங்கள் நிகழ்த்துகின்றன. அதற்கப்புறம் இன்னும் காலம் போக போக நிறைய அரசியல் அழுத்தங்களும் போராட்டங்களுமே நிகழ்ந்திருக்கின்றன. அதெல்லாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.